எனக்கு ஒன்றும் புரியலைங்க. டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். இன்றைக்கு வந்து இருக்கிற அனைத்து கட்சிகளுமே வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் வந்து டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வராங்க. இதுவரை நடந்த எல்லா தேர்தல்லையுமே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடிடுவோம்னு சொல்லி தான் அனைத்து கட்சிகளுமே ஆட்சிக்கு வராங்க. ஆனால் இதுவரை வந்து எந்த கட்சியுமே வந்து டாஸ்மார்க்கை வந்து அவங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ளே ஃபுல்லாக மூடி வச்சதாவோ இல்லை எப்படி சொல்கிறது அதனுடைய இதை வந்து குறைச்சதாவோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. போன தடவை இருந்த டாஸ்மார்க்கை விட இந்த தடவை அதிகமாக தான் இருக்குது. போன தீபாவளிக்கான சேல்ஸை விட இந்த தீபாவளிக்கு சேல்ஸ் அதிகமாக தான் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இவங்க டாஸ்மார்க்கை வந்து மூடுவேன் மதுக்கடைகளை மூடுவேன்னு சொல்லி எப்படி இவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு தெரியல. இதை வந்து கேள்வி வந்து போகிற போக்கில் இந்த நம்மள மாதிரி ஆட்கள் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு இந்த கேள்வி இருக்கா? போன தடவை நீங்கள் வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான், போன தடவை வந்து நீங்கள் மூடுவேன்னு சொல்லி தானே வந்தீங்க, இப்போ இன்னும் 4 வருஷம் அது இன்னும் மூடலையே அப்படின்னு கேட்க இந்த மக்களுக்கு வந்து தெரியல. எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மக்களுக்காக சொல்கிறேன், மக்கள் வந்து எதை தேடி ஓடுறாங்களோ அதுதான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சரியான ஒரு அரசாங்கத்தை தேடி சரியான ஒரு தலைவனை தேடி ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான தலைவன் கிடைப்பான். நீங்கள் வந்து இந்த டாஸ்மார்க்கை வந்து மூடணும்னு சொல்கிற தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்கிறது ஒரு கட்டம் போட்டோம். ஆனால் இந்த டாஸ்மார்க்கை நீங்கள் வந்து வளர்த்து எடுக்கிறீங்கிறது தான் உண்மை. மக்கள் வந்து இதை அதனுடைய சேல்ஸுக்கு வந்து காரணம் இல்லாமல் அதனுடைய வருமானத்துக்கு இங்கே உள்ள மதுப்பிரியர்கள், இங்கே உள்ள நம்மளுடைய அண்ணன் தம்பிகள், அப்பாக்கள் இவங்கெல்லாம் வந்து குடிச்சு அந்த மது பிஸ்னஸை வந்து வளர்த்து எடுக்காமல் இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து நிறுத்தி வைக்க போகிறது இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே குடிச்சு இப்படி ஆகுறதுனால தான் இவங்க வந்து நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ அதனால் பணம் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதனால ஞாபகம் ஈட்டக்கூடிய அவங்களுடைய கம்பெனி அப்படிங்கிறதுனால நிறைய ஞாபகம் ஈட்டக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் வந்து அதை அவங்க வந்து மூடவே போகிறது கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் அதை வந்து அவங்க மூடிட்டு அதை வந்து அவங்க திறந்து வச்சு இன்னும் கடைகளை பெருசுபடுத்தி இன்னும் நாங்கள் தீவிரமாக மதுகளை ஒழிப்போம்னு சொல்லி அவங்க ஆட்சிக்கு வரதான் போகிறாங்க. ஸோ இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு வந்து இது தெரியணும். ஸோ நம்ம குடும்பம் தான் அழியுது, இவங்க வந்து நமக்கான அரசியல் கட்சி கிடையாது, இவங்க வந்து நமக்கான தலைவர்கள் கிடையாது அப்படின்னு மக்களுக்கு தான் புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் வந்து நமக்கு வந்து டாஸ்மார்க்கை எதிர்க்கணும், இதனால் நம்ம குடும்பம் கெடுதுங்கிறதோ அதெல்லாம் மூடணும்னு சொல்கிற உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனசு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதை வந்து நீங்கள் தான் அந்த டாஸ்மார்க்குடைய லாபத்துக்கும் இந்த அரசாங்கத்தினுடைய அதீத லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக டாஸ்மார்க் கொண்டுட்டு வந்ததுக்கும் இந்த மக்கள் தான் காரணம். அதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் மூலமாக இன்னைக்கு ஒரு கட்சி மீட்டிங் மூலம் அவன் 200 கொடுத்தானா, சாயந்தரம் ஒரு கட்சி மீட்டிங் மூலம் அவன் ஒரு 500 கொடுத்தானா, போன எலெக்ஷனுக்கு இந்த கட்சிக்கார 500 கொடுத்தான், அந்த கட்சிக்கார 200 கொடுத்தான், இப்போ இவன் 500 கொடுக்குறான், அவன் 200 கொடுக்குறான், போன தடவை எனக்கு காசே கொடுக்கலடி அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளேயே தான் இருக்கிறாங்களே தவிர அதை விட்டு வெளியில் வந்து நம்ம போன வருஷம் நம்மளை வந்து காசை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, இந்த போன வருஷம் இதெல்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இந்த தடவை போன எலெக்ஷனுக்கு நமக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஸோ நம்மகிட்ட ஒரு 500 கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கி இந்த 5 வருஷமும் நம்மளை வந்து நமக்கு எதுவுமே செய்யாமல் இந்த கவர்மெண்ட் வந்து ஏமாத்திடுச்சு. இன்னும் வந்து அவங்க வந்து அந்த டாஸ்மார்க் வச்சு என் வீட்டுக்காரனும் எங்கள் அப்பாவெல்லாம் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இதை வந்து இந்த தடவை மாற்றணும் அப்படின்றக்கூடிய எண்ணத்துக்குள்ள மக்கள் வரல. போன தடவை அவங்க 500 கொடுத்தாங்க, போன தடவை இந்த கட்சிக்கார காசு கொடுக்கல பாரு, இந்த தடவை அவன்கிட்ட கரெக்டாக வாங்கிடணும், வரட்டும் இந்த தடவை ஓட்டு கேட்க வரட்டும் அப்படின்னு இந்த பணம் கொடுக்கலன்னு கோவப்படுற மக்கள் எப்படி சொல்கிறது, எது எப்படி போனாலும் நம்ம தான் வேலை பார்க்க போகிறோம், இவனுக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உழைச்சா தான் சோறு, நம்மளுடைய காசு தான் நமக்கு சோறு போடுது, இவர்கள் வந்து நமக்கு சோறு போடலை. ஸோ இவங்க வந்து நமக்கு எந்த விதத்தில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு இவங்களுடைய சப்போர்ட் வந்து எதுவும் இருக்காது. ஸோ இவங்க எவன் எப்படி போனா என்ன, யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, எது நடந்தா என்ன அப்படிங்கிற மக்கள் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மக்கள் வந்து மாறாத வரை இது எதுவுமே மாறாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வந்து தீங்கு செய்யுது அப்படின்னா அந்த பொருளை விற்கிற கம்பெனி அந்த பொருளை வந்து வாங்கவே கூடாது. ஸோ நீங்கள் அதை திருப்பி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அதில் ஏதோ ஒன்று கிடைக்கும் தானே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த கம்பெனி வளரணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் திருப்பி போய் மது டாஸ்மார்க் கடையில் போய் நீங்கள் வாங்கி குடிக்கிறதுனால அந்த கம்பெனி வந்து டெவலப் தான் ஆக போதே தவிர ஒரு பொழுதும் அது வீழ்ச்சி அடைய போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வழியுமே கிடைக்க போகிறது கிடையாது. நீங்களாக முடிவு எடுக்கிற உங்கள் குடும்பத்தை நினச்சி இப்போ டாஸ்மார்க்கை வச்சு வியாபாரம் பார்க்குற எவனுமே வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இந்த வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் வந்து அதை நம்பியே இருக்கிறாங்க. ஸோ எந்த முதலாளிகளும் வந்து நீங்கள் குடிக்கிற அந்த உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய இந்த சரக்கை இந்த மதுபானங்களை யாரும் குடிக்கிறது. அவன்லாம் ஃபாரினில் இம்போர்ட் பண்ணதை குடிப்பான். ஸோ அவனோட உடம்புக்கு தகுந்த அவன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கை குடிப்பான். அவன் விற்கிறது வந்து இந்த மாதிரியான சீப்பான இந்த மெட்டீரியல்ஸை போட்டு இவங்களுக்கு தான் விற்பானே தவிர எந்த விதத்துலையுமே வந்து மக்களுக்கு வந்து இது சரியானது இதுவே கிடையாது. இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு யாரையுமே நம்ம வந்து தப்பு சொல்லலை. எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் செய்கிறது
மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் மாறணுமே தவிர ஒருபொழுதும் மக்கள் மாறாமல் இது எதுவுமே மாறாது. இதை எதிர்க்கிற தகுதியே வந்து மக்களுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஆதரிச்சது நீங்கள் தான், இதை எல்லாத்தையும் கொண்டு வந்தது நீங்கள் தான். இந்த டாஸ்மார்க் இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணம் நீங்கள் தான். போன தீபாவளிக்கு 670 கோடியாக இருந்த இந்த டாஸ்மார்க் வருமானத்தை இந்த தீபாவளிக்கு 800 கோடியாக மாற்றினதும் நீங்கள் தான். ஸோ போன தீபாவளிக்கு போன எலெக்ஷனுக்கு 500 ரூபா கொடுத்த கட்சி இந்த எலெக்ஷனுக்கு 1000 ரூபா கொடுக்க வைக்க போகிற கட்சி நீங்கள் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான தேடல்களுக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ, ஒரு சாதாரண கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து எதை தேடுறானோ அதை கொடுக்கறதுக்கு, அதை வச்சு காசாக்கிறதுக்கு, அதை பணமாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் என்றும் வந்து முயற்சி செய்யும். ஸோ அதை நோக்கியே தான் இந்த அரசாங்கமும் ஓடும். நீங்களும் ஓடுனீங்க அப்படின்னா உங்களை வந்து அழகாக அதுக்கு பின்னாடியே வர வச்சு அதை வச்சு லாபம் பார்த்துக்கிட்டு இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அதை வந்து கொண்டு போய் அந்த வியாபாரத்தை பெருக்கலாம் போகிறாங்க. ஸோ இது மக்களுக்காக. மக்கள் வந்து மாறணும். மக்கள் மாறாத வரை இது எதுவும் மாறாது. ஸோ நீங்கள் ஒரு பொருளை, நீங்கள் ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணீங்கன்னா அது தப்பாக இருந்தாலும் அது வளரும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏற்காமல் அதை மறுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பான விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது குறைய வாய்ப்பு இருக்குது. மக்கள் தான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து குறைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.